ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் 0-1 ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ப்ராப்ளமை எப்படி நம்ம ஜாவா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம அவுட்புட்டை பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவுட்டர் லுக் கண்டிஷனை எழுதிக்கலாம். இப்போ நம்ம 5 ரோ வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். இன்புட் 5 இருக்கும்போது 5 ரோ வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவுட்டர் லுக் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபார் இன்ட்டு I is equal to 1, I less than or equal to n, I plus plus. ஸோ இப்போ நம்ம இன்னர் லூப் கண்டிஷனுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து லூப் எத்தனை வாட்டி ஆகணும்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். I 1 இருக்கும்போது ஒரு வாட்டி ரன் ஆகுது, I 2 இருக்கும்போது 2 வாட்டி ரன் ஆகுது, 2 நம்பர் இருக்குது. I 3 இருக்கும்போது 3 வாட்டி ரன் ஆகுது. ஸோ I என்னவா இருக்கோ இங்கே வந்து ஸ்டாருக்கு பதில் நம்பர் போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்பர் இஸ் கெட்டிங் பிரிண்டட். ஸோ I 1 இருக்கும்போது ஒரு நம்பர் பிரிண்ட் ஆகுது, I 2 இருக்கும்போது 2 நம்பர் பிரிண்ட் ஆகுது, இந்த மாதிரி I 5 இருக்கும்போது 5 நம்பர் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இன்னர் லுக் கண்டிஷன் என்ன ஆக போகுதுன்னா, ஃபார் இன்ட்டு j ஈக்குவல் டு 1, j லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு I, j ப்ளஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம 1 0 இதெல்லாம் எப்படி வருதுன்னு எப்படி நம்ம சொல்கிறோன்னா, இதுக்கு நீங்கள் வந்து கோஆர்டினேட்ஸ் வச்சு தான் செக் பண்ண முடியும். ஸோ கோஆர்டினேட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் இருங்க. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அதனால் நம்ம கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ இதோட கோஆர்டினேட் வந்து செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்புறம் இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா, இதோட கோஆர்டினேட் வந்து செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நான் இது எல்லாத்துக்கும் வந்து கோஆர்டினேட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சோன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வரும். இப்போ இந்த 0னா 4th ரோ ஃபஸ்ட்டு காலம், இந்த 1னா இந்த 4th ரோ 4th காலம். ஸோ இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் இந்த கோஆர்டினேட்ஸில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிறத பார்க்கலாம். என்னென்னா, இப்போ இந்த 1 + 1 அது 1 + 1 = 2. ஓகேங்களா? இப்போ இந்த 2 மாடுலஸ் 2 மாடுலஸ் 2 மாடுலஸ்னா என்ன அர்த்தம்? 2 இப்போ இங்கே பாருங்கள், இங்கே போடுறேன். 2 மாடுலஸ் 2 = 0வான்னு செக் பண்ணணும். மாடுலஸ் 2னா என்னது? இப்போ 2ஆல் 2 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 0 வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். ஆமாம், எனக்கு 2ஆல் 2 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 தான். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து 1 வருது. பாருங்கள், நம்ம அவுட்புட்டில் 1 வருது. இப்போ இங்கே 2 1 இருக்கா? இப்போ இந்த 2 + 1 என்னது? 3. இப்போ இந்த இடத்துல வந்து 3 போடுங்க. 3 மாடுலஸ் 2 என்னது? = 0வா? கிடையாது, = 1. ஸோ = 1 இருந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து 0 வரணும் அவுட்புட்டில். பார்த்தீங்களா, இங்கே 0 வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த 2க்கு வந்து பாருங்கள், 2 + 2 என்னது? 4. ஸோ 2 + 2 வந்து 4. ஸோ இந்த இடத்துல 4 மாடுலஸ் 2 என்னது? = 0வா? ஆமாம், எனக்கு 4ஆல் 2 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 0 தான் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அவுட்புட்லேருந்து 1 வரணும். அதாவது மாடுலஸ் வந்து 0 இருக்கும்போது 1 வரணும் அவுட்புட்டில், மாடுலஸ் வந்து 1 இருக்கும்போது 0 வரணும் அவுட்புட்டில். ஸோ இது எப்படி நம்ம கண்டிஷனில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இஃப் ஃபஸ்ட்டு வந்து I + j பண்ணிக்கிறோமா, I + j மாடுலஸ் 2 = 0வா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம வந்து 1 வந்து பிரிண்ட் பண்ணணும். எஸ் அவுட், இந்த எல்எனை வந்து தூக்கிடுறேன், 1 பிரிண்ட் பண்ணு, ப்ளஸ் ஸ்பேஸும் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அவுட்புட்டில் வந்து ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் நம்ம நம்பர்ஸ்க்கு அப்புறம். ஓகேங்களா? இப்போ இல்லைன்னா எல்ஸ் எஸ் அவுட், இந்த எல்எனை தூக்கிட்டு இப்போ நான் வந்து 0 வந்து பிரிண்ட் பண்ணுறேன், 0 ப்ளஸ் ஸ்பேஸ். ஓகேவா? அதாவது மாடுலஸ் I + j மாடுலஸ் 2 0வா இருந்துச்சுன்னா 1 பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா 0 பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இது சேம் அவுட்புட் வந்து வரணும் எனக்கு. ஓகே, நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். என்னென்னா, இப்போ இந்த இன்னர் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து லைன் பிரேக்கே தரல. ஒரு வாட்டி எஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணோன்னா லைன் பிரேக் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நான் 5 இன்புட்டாக கொடுத்தேன்னா பார்த்தீங்களா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அதே பேட்டர்ன் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு.